ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் மகா சிவராத்திரி வருது இல்லையா, அந்த மகா சிவராத்திரிக்கு நாம் தீபமேற்றி வழிபாடு செய்கிறத பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். அதாவது மகா சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் சிவாலயத்துக்கு போய் நிறைய வழிபாடுகள் வேண்டுதல்கள் இது எல்லாமே முன் வைப்பாங்க. இப்படி மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்கிறத விட சிவராத்திரி வர்றதுக்கு முன்னாடியே சில வழிபாட்டு முறைகளை நாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமான முறையில் நம்முடைய சிவராத்திரியோட விரதத்தின் முழு பலனையும் நம்மனால பெற முடியும். அப்படி ஒரு சிறப்பான தீபத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சிவபெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மகா சிவராத்திரி. இது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பேர் சிவாலயத்துக்கு சென்று கண் விழிச்சு சிவபெருமான 4 கால பூஜைகளில் வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க. இப்படி வழிபாடு செய்கிறதுனால அவங்களுடைய கர்மவினைகள் முழுமையாக நீங்கிறதோடு அவங்க கேட்கும் வரத்தையும் சிவபெருமான் வாரி வழங்குவார். அப்படிப்பட்ட சிவராத்திரியை வரவேற்கும் விதமாக நம்ம வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த தீபத்தை அதாவது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியான சனிக்கிழமை இன்னைக்கு ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரைக்கும் நாம் ஏற்றணும். அப்படி நாம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறதுனால அடிமுடி காணாத ஜோதியாக திகழக்கூடிய சிவபெருமானின் அருளை நம்மளால் பெற முடியும், பரிபூரணமாக கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அதாவது இன்னைக்கு மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்குல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைங்க. இந்த தீபம் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் எரியணும். அதாவது இரவு 9 மணி வரைக்கும் இந்த தீபத்தை எரிய விடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குளிர வச்சுக்கலாம். இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அதில் சிவபெருமானின் அம்சமாக இருக்கக்கூடிய விபூதியை பரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சந்தனம் இருக்குது இல்லையா, நாம் தண்ணியில் கலக்காமல் அந்த தூளை அப்படியே அதோட சென்டரில் விபூதிக்கு நடுவில் அந்த சந்தன தூளை பரப்பிக்கோங்க. அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு அந்த தீபத்தை ஏத்துங்க. இப்படி தொடர்ச்சியாக இன்னையிலிருந்து பிப்ரவரி 22, 23, 24, 25 இந்த தேதியெல்லாம் ஏத்திருங்க. 26ஆம் தேதி மகா சிவராத்திரி இல்லையா, அன்னைக்கு மாலை 6 மணிக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபமானது மறுநாள் அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி காலையில் 7 மணி வரைக்கும் இந்த தீபச்சுடர் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். 7 மணிக்கு மேலே தீபத்தை நீங்கள் குளிர வச்சுட்டு அகல் விளக்க சுத்தம் செஞ்சு நீங்கள் எப்போதும் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம். அகல் விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய விபூதியையும் சந்தனத்தையும் நம்முடைய நெத்தியில் வச்சுக்கலாம். சிவபெருமானே அந்த தீபத்தில் குடியிருப்பதாக நினச்சி நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை இதில் நிறைய பலன் இருக்கு. இந்த பலனால விபூதியில் சிவபெருமான் அம்சம் நிறைய இருக்குது. அதை நாம நெத்தியில தினமும் வச்சுக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்கும். அது மட்டும் இல்லாம நாம முழு பக்தியோட சிவபெருமான நினைச்சு தீபமேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமான முறையில சிவபெருமானின் அருளால நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். சிவபெருமானின் பரிபூரண அருளை பெறணும் அப்படின்னா அதுக்கு உதவக்கூடிய சிவராத்திரியை அதை சிவராத்திரி முன்னிட்டு நம்ம வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பரிபூரணமாக நம்மளால் சிவபெருமானோட அருளை பெற முடியும். அதனால இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். சின்ன அகல் விளக்கு இருந்தால் கூட போதும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த சைஸுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு குட்டி தட்டு வச்சாலும் பரவாயில்ல. அதில் வச்சு இந்த தீபத்தை சிவபெருமானை நினச்சி நீங்கள் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிலிருந்து ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. முழு நம்பிக்கையோட அந்த பிரார்த்தனையை பண்ணுங்க, அந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. சிவபுராணமோ
சிவனோட எந்த ஸ்லோகம் தெரியுமோ சொல்லுங்கள், அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா அவரோட மந்திரத்தை ஓம் நமச்சிவாயா இந்த மந்திரத்தை சொன்னால் கூட போதுமானது. இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு நிச்சயமாக கை மேலே நீங்கள் பலன் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.